எந்த இடத்துல வைக்கணும்? ஏன் நீங்க தான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, வெயிடிங்க. சரி அத்தை. உமா எல்லாத்தையும் எத்தனை வந்து இங்கே வச்சிடலான்னு உங்க காலாண்டியே. சரி வச்சுறேன். டக்குன்னு இது வச்சுட்டு ஓடியா. நீ போ, நான் வரேன். ஏண்டி பெரிய பொண்ணு, சொல்லுங்க அத்தை. லட்சுமியை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. சரிங்க அத்தை. சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைங்கடி. மாலை வருஷத்துல டக்கு டக்குன்னு வரட்டும். மணி வேற ஆயின்னு இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல எத்தனை வந்து வச்சிரு அத்தை. சீக்கிரம் முதல்ல அவளை வர சொல்லு. மாப்பிள்ளை தம்பி எங்க இருக்காரு? வந்ததுலேருந்து நான் அவரை பார்க்கவே இல்லையா? ஏண்டி இது நடி கேள்வி? மாப்பிள்ள அவரோட ரூம்ல தான் இருக்காரு. அதான் கேட்கறேன், வந்ததுலேருந்து வெளியில ஆளை காணுமே, உள்ளே இருக்காரு. அதான் கேட்டேன் நான். அவன் எப்பவுமே அப்படிதாம்மா, தனியாவே தான் இருப்பான். அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாரையும் கூப்பிடல நீங்க? சொல்லியிருக்கோம், வருவாங்க இனிமேதான். சரி சரி, வரட்டும் வரட்டும். எத்த வர சொன்னீங்களா? ஆமாடி, நான் தான் வர சொன்னேன். மீன் என்ன பண்ணிருக்கா? ரெடி ஆயிட்டலாம்? எல்லாம் ரெடி அத்த. வருஷம் எடுத்துன்னு வந்து வச்சாச்சுன்னா வேலையை பார்க்கலாம். சரி, அந்த ஓலெல்லாம் எடுத்துன்னு வந்தியா? நிச்சயம் ஓலை தானே எடுத்துன்னு வந்திருக்கத்த. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைங்க மாட்டேன். பெரிய பொண்ணும் கீதாவை எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க அத்தை எல்லாத்தையும். சரி, நீ போய் மீனா கூட்டினா ஓடு. சரிங்க அத்தை. சரி, நான் போய் அப்போ மாப்பிள்ளையை கூட்டின்னு வரேன். நீ இருமா, சுந்தரி இருக்கால, அவளை அனுப்பிச்சு விடலாம். சுந்தரி, போய் மாப்பிள்ளை தம்பி கூப்பிட்டு போ. சரிம்மா, போய் கூட்டின்னு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னு சொல்லுன்னு. சரிம்மா. ஏண்டி பொண்ணை வர சொன்னீங்களா இல்லையா? நீங்க மட்டும் லைனா வந்து நின்று போஸ் குத்தி நிக்கீங்க. அதெல்லாம் வர சொல்லிட்டேன் அத்தை. வராங்க இருங்க. எவ்வளவு நேரம் தான் மேக்கப் பண்ணுவாங்க? மேக்கப் வேணா முடிஞ்சிச்சு அத்தை. வர வேணாம், மாடியிலேருந்து இறங்கி இருங்க, வருவா. ஏன் லிஃப்ட் தான் இருக்கு, லிஃப்ட்ல வரேன் தானே, எதுக்கு மாடியில் இறங்கி வரா? லிஃப்ட்ல தான் வரா, இருங்க வருவா. பொறுமையா வரட்டேன், நீ ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமா, இதுக்கே இவங்க பொறுமையா லேட்டா வருவாளுங்க. நீங்க இன்னும் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாளைக்கு தான் வந்து சேருவாளுங்க. அதோ மீனா வந்துட்டா பாருங்க. ஹாய். ஹலோ. இப்பதான் ஹாய் எல்லாரும் சொல்லிக்கிறாங்களா? அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சுல, நிச்சயம் ஓலை எடுத்து படிக்கலாம்ல. படிக்க ஆரம்பிச்சலாமா? நிச்சயம் ஓலை யார்கிட்ட கொடுத்துரு, யார்கிட்ட கொடுத்துன்னு மறந்தே போச்சு. ஏக்கா லட்சுமி அக்கா, நீங்க தானே வச்சுருந்தீங்க வீட்டில், எங்க வச்சிங்க? ஏண்டி, நான் உங்ககிட்ட வருஷ தட்டு வச்சு கொடுக்கும்போது அதில் கொடுத்துறேன் மாலை கூட. ஏக்கா, வருஷ தட்டுல நாங்க தானே எடுத்துட்டு வந்து வச்சோம், அதெல்லாம் இல்லையே. ஏண்டி, அதில் தாண்டி வச்சு கொடுத்தேன். நாங்களாம் சொல்றோம் அதுல இல்லைன்னு, வேற எங்க போச்சே? இரு, ஒரு வேளை என் பேக்ல வச்சுட்டேன்னு பாக்குறேன். சீக்கிரம் பார்த்து எடுத்து கொடு. கேள்வி கதை பேசும்போதே மாட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்தாங்கடி, என்கிட்ட தான் இருக்கு, அத்தை கிட்ட கொடுங்க. ஐயோ, நானும் கொடுக்க மாட்டேன்ப்பா. ஏண்டி குடுடி, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி. வேணாம் நான் இந்த பழத்தட்டில் வச்சிடுறேன், அவங்களே எடுத்துக்கிட்டோம். சரி வச்சிரு, அவங்க எடுத்துப்பாங்க. சரி, நிச்சயம் ஓலை யார் வாசிக்க போறீங்க? அதெல்லாம் என் பையன் வாசிப்பான் நல்லாவே. அப்படியா? சரி சரி, அவரே வாசிட்டோம். ஒரு சிலர் வந்து ஐயர்ல வச்சு வாசிப்பாங்க, நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லைல்ல, நம்மளே தான் வாசிக்கணும். வாசிக்க தெரிஞ்சா போதாதான், யார் வாசிச்சா என்ன, நம்மளே வாசிக்கலாம். தம்பி, நல்ல நேரம் வந்துச்சு, மாலை மாத்திக்க சொல்லு முதல்ல. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தர் பார்த்தது போதும், அங்க மாலையை மாத்துங்க, கூப்பிடுறாங்க பாருங்க. மோனி, இது மீனா கிட்ட கொடுத்து மாப்பிள்ளைக்கு போட சொல்லு. கொடுங்கப்பா. மாப்பிள்ளை இது நீங்க போடுங்க. ஏண்டி, மோந்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு, பாருங்க யார்கிட்ட இருக்குன்னு எடுத்து வைங்க. அதெல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கத்த. நீ பேக்ல வச்சுக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம், எடுத்தீங்க வைடி. அந்த ஒரு நிமிஷம் இருங்க, எடுக்கிறேன். ஏக்கா, உங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க பாத்தியா? பார்த்தேன்டி, பார்த்தேன், கீழே இருக்காங்க பாரு. உங்க அண்ணன் வீட்டில் என்ன வரல? வந்துன்னு இருக்காங்களாம், ஏதோ கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கா, வந்துருவேன் நாங்க. சரி வரட்டும். ஆமா, ராணி அக்கா எங்க? அவங்க சொந்தக்காரெல்லாம் வர வச்சிருக்கோம்ல, அவங்க கிட்ட கதை பேசி நிற்கிது பறிக்கல. இன்னும் அத்தை கேள்வி அதை கவனிக்கல. கவனிச்சதுன்னா அப்புறம் தெரியும் ராணி அக்காக்கு. சரி விடுடி, இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்து பேச போறா, பேசட்டுமே. நீங்களும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. எங்க சொந்தக்காரங்க கூட தான் வந்திருக்காங்க, நானும் போய் பேசவே இல்லை யார்கிட்டயுமே. உன்னை யார்டி போவேனா, போய் பேசிட்டு வா போ. அதுங்களாம் வந்தோடனே முதல்ல சாப்பிட்டுக்கு ஓடி போச்சுங்க, எதுவும் காணும். இங்கே ஃபங்க்ஷன் நந்துனுக்குது, அங்கே பந்தியம் நந்துனுக்கு, பந்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் சாப்பிட உட்காந்துக்குச்சுங்க போல. ஒரு காக்கா இல்லை பார். பின்ன உங்க வீட்டு சொந்தக்காரங்க உன்ன மாதிரி தானே இருப்பாங்க. சரி சரி, அமைதியா இருங்க, சண்டை போட்டு நிற்காதீங்க. பெரிய பொண்ணு மோந்திரம் எடுத்து குத்தியா? இதோ இல்லை, கயிறுங்க எடுத்து தரேன். முதல்ல அந்த வேலையை பாரு, இங்க என்ன நந்தனுக்கு நீங்க கதை பேசி நிக்கீங்க. எது மோந்திரம் இருந்தாங்க? இங்க வை. நிச்சயம் எல்லாம் பச்சதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க, இங்க வை பத்திரமா. சரி வைக்கிறேங்க. அம்மா, நிச்சயம் அவளை படிச்சலாமா? படிப்பா. இந்தாங்கப்பா. ஒரு வழியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. ஏண்டி பெரிய பொண்ணு, அவ்வளவுதானடி? அவ்வளோதான். இன்னும் வேற என்ன பண்ண சொல்ற? இனிமே போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற வேலை மட்டும்தான். சரி வா, நம்ம சாப்பிட போலாம், பந்தி காலி ஆயிட போகுதுடி, கூட்டத்தை பார்த்தல. திங்கிறதுலேயே இரு. காலையில் தான் 2 லிட்டர் ஜூஸ் முழுங்கினேன், அதுக்குள்ளே உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சா? ஏண்டி ஜூஸ் குச்சாலும் எனக்கு பசி அடங்காதடி, வாடி சாப்பிட்டு வந்துடலாம். ராணியை கிளம்பாரு, இந்நேரம் 3வது ரவுண்டு போயின்னு இருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான். இதுங்கெல்லாம் வச்சு நம்ம எங்கேருந்து போய் சாப்பிட்றது? இப்போ நம்மள தான் தேடுங்க, நம்ம போயிட்டோன்னா. எப்படி இருந்தாலும் இந்த தட்டில் எடுத்து இப்போ உள்ளே இருக்க சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க. இரு, அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாகவே போய்க்கலாம். அதுக்குள்ள எல்லாம் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் காலியாக போயிடும், அதுதானே? அதெல்லாம் இன்னும் காலி ஆகிடாது, நிறைய இது செஞ்சுருப்பாங்க. இரு, அவசரப்படாத. அப்படி ரொம்ப அவசரம்னா அத்தை கிட்ட சொல்லிட்டு போ சாப்பிட்றதுக்கு. ஐயோ வேணாமா, வேணாம், நான் இங்கே நின்றுக்கிறேன். அம்மா, அடுத்தது என்னம்மா? காலையிலேருந்து யாருமே இன்னும் சாப்பிட வேலைப்பா. முதல்ல வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். சரிம்மா. தம்பிங்களா எங்கம்மா? அவங்களாம் வந்தவங்களை கவனிச்சுன்னு இருக்காங்கப்பா. பந்தி பரிமாறாங்களே அந்த இடத்துல இருப்பாங்க. சரிம்மா வாங்க, நீங்கள் முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க. மாமா, அத்தை 2 பேரும் வாங்க.
ஆ சரிப்பா, முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். பசங்களையும் கூட்டிட்டு வாங்க. அத்தை கேள்வி எல்லாரையும் கூப்பிட்டு நம்மள போய் சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுதா பத்தியா? ஏண்டி பெரிய பொண்ணு லட்சுமி, சொல்லுங்க அத்தை. இந்த தட்டில் எடுத்து போய் உள்ள வச்சுட்டு நல்லா பூட்டிட்டு வாங்க, என்ன சாப்பிட. சரிங்க அத்தை, நீங்க போங்க, முன்னாடி நாங்க வரோம். எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைடி. உன்னதான் கேட்பேன் நான் எது வந்தாலும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் போய் சாப்பிடுங்க முதல்ல. சரி, நாங்களே போகிறோம் வாங்க. மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோ எடுக்க அமுச்சு இல்லையா? முதல்ல அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து எது வேணா எடுக்கட்டும். ஏக்கா உங்கள் அண்ணன் வந்துட்டாரு பாத்தியா? பார்த்தேன்டி பார்த்தேன். சரி வா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னன்னு போய் கவனிக்கலாம் அவங்களெல்லாம். ஆமா இரு, முதல்ல இவங்க கிளம்பிட்டோம் இங்கேருந்து. மோனி மாப்பிள்ளையும் பொண்ணையும் சாப்பிட கூட்டின்னு போறியா? சரி சரி, இதை கூட்டின்னு போறேன், எனக்கு பசி எடுக்குது. போங்க போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. 2 பேருக்கு காதுல விழுந்துட்டா வாங்க போலாம். போலாம் வாங்க. எங்க அக்காவே அமைதியா இருப்பா, இவர் அதுக்கு மேல அமைதியா இருக்காரு. ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்றதோ. ஏக்கா மிச்சம் மீதி குழம்புல இருந்தால் பேக் பண்ணிக்கோன்னு, நைட்டுக்கும் நாளைக்கும் அதையும் வச்சு ஓட்டிக்கலாம். சோறில் ஆக்கின்னு உக்காந்துக்க முடியாது வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற டயர்டில். ஏண்டி எப்படினாலும் மீறுண்டி, அதை வச்சு பாத்துக்கலாம் விடு, நீ வருத்தப்பட்டு நிக்க. ஏக்கா அப்படியே பிரிஞ்சு கொஞ்சம் மீறுதா பாருக்கா, எடுத்து வைக்கா. எனக்கு பிரிஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்க்கா, ஃபங்க்ஷன் வீட்டு பிரிஞ்சுனா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மறுநாள் கூட சூடு பண்ணி சாப்பிடலாம். ஆமாக்கா குலாப் ஜாம் கூட எடுத்து வைனா மறந்துடாத. ஏண்டி மீதின்னா அவங்களே கொடுப்பாங்கடி, ஏண்டி இப்படி பண்ணி நிக்கீங்க? பார்த்து அந்த கேட்டரிங்காரங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட போகிறாங்க மீதி இருந்ததுன்னு. ஏண்டி அவங்க எடுத்துன்னு போய் இந்த மாதிரி ஆசிரமம் அது இதுக்கு தாண்டி கொடுப்பாங்க, கொடுக்கட்ட விட. கொடுக்கட்டும், அதெல்லாம் வேணான்னு சொல்ல. நம்மளுக்கும் ஒரு 4 நாள் எடுத்து வச்சுன்னு மீதியெல்லாம் குத்து அனுப்பு. சரிடி சரி, எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பேன். இதுங்களா இங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியலக்கா. வா, நம்மளால போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ள. ஆமாம் பொறுமையாக உட்காந்து கதை பேசினுக்குங்க எல்லாம். சரி வாங்க நம்ம போவோம். இங்கே நின்னுதான் என்ன அத்தை, உங்களுக்கு பசிக்கலையா? வாங்க சாப்பிட்டு போலாம். ஏன் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதோ? ஆமாங்க, காலையில நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. இந்த பசிக்காதா? நீங்களாவது ஜூஸ் கீஸ் எதாவது குடிச்சிருப்பீங்க. எங்க வீட்டில் என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நின்றாங்க. ரொம்ப பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். எனக்கும் பசிதான் எடுக்குது, வாங்க போகலாம். இவங்க வருவாங்க பார்த்தா நவுற மாதிரி இது அடையாளம் தெரியல. நம்மளே போய் சாப்பிடலாம் வாங்க. சரி வாங்க போகலாம். இங்கே பேசி நின்றுருங்க, சாப்பாடெல்லாம் காலியாக போகுது. நீங்க முன்னால போங்க, நாங்க வரோம். சரி நான் போகிறேன் வாங்க. சரி நானும் போறேன் வாங்க. மோனி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்க அக்காவோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அது அவகிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அவங்க கிட்டே கேட்டிருப்பேன், இருந்தாலும் அவங்க தரமாட்ட சொல்லிட்டாங்கன்னா. அவங்க தரமாட்டேன் சொல்ல போறாங்க, அவகிட்ட கேட்டுக்கோங்க. ஏன் உங்க அக்கா நம்பர் உங்களுக்கு தெரியாதோ? தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்புறம் நான் தான் குத்தந்திருந்தா எங்க அக்கா என்ன திட்டுறதுக்கா? அதெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாங்க, சொல்லுங்க. ஐயோ, அவகிட்ட கேட்டுக்கோங்கப்பா, எனக்கு தெரியாது, நான் போறேன். ஒரு ஃபோன் நம்பர் வாங்கறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை இருக்கு. டேய் மச்சான், வாங்கடா வாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா வரீங்க. நாங்கள் என்னடா பண்ணுவோம், வர வழியில் செம்ம டிராஃபிக்கு, அதெல்லாம் கிளியர் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் வர முடிஞ்சுது. அதுதான் லேட் ஆகி போச்சு. என்ன ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சா? ஃபங்க்ஷன்லாம் இப்போ தான் முடிஞ்சுதுரா. வாங்க வாங்க போய் சாப்பிடலாம். டேய் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும், பொண்ணு எங்க? ஆமாம், நீங்கள் இவ்வளோ லேட்டாக வர வரையும் எங்கேயும் நின்று நிற்பாங்களா? அது இல்லைடா, பொண்ணு இல்லாமல் நீ மட்டும் தனியாக நின்று நிற்க, அதான் கேட்டேன். அவங்களாம் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க, நானும் சாப்பிட தான் போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க அதுக்குள்ளே. சரி மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூடா. சரி வாங்க சாப்பிட்டு போகலாம். நானும் சாப்பிட்டு தான் போகிறேன். காலையிலேருந்து இன்னும் எதுவுமே சாப்பிட வெளியாக தலை சுற்றுற மாதிரி இருக்கு எனக்கு. சரி வா சாப்பிட்டு போகலாம்.